ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான்-ஸ்டாப் குக்கிங். இன்றைக்கி நம்ம பருப்பு அடை தோசை தான் நம்ம செய்ய போகிறோம். நல்லா ஒரு அருமையான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். குழந்தைங்களுக்கும் நம்ம நல்லா செஞ்சு கொடுக்கலாம். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு தோசை. வாங்க இதை நம்ம எப்படி செய்யலான்னுட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம அடை தோசை செய்கிறதுக்கு நான் ஒரு டம்ளர் புழுங்கல் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம புழுங்கல் சாப்பாட்டு அரிசியும் போட்டுக்கலாம், இட்லி அரிசியும் போட்டுக்கலாம். இது நான் ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு அரை டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். துவரம் பருப்பு அரை டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு உளுத்தம்பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். உளுத்தம்பருப்பு அதிகமாக போடக்கூடாது. நம்ம பாசிப்பயிறு கூட 1/4 டம்ளர் போட்டுக்கலாம். இதில் பாசிப்பயிறு இருந்தால் 1/4 டம்ளர் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா ஊற வச்சிடலாம். துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அவ்வளோதான். இதை நம்ம நல்லா ஒரு 2 இல்லை 3 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிடணும். நல்லா கழுவிட்டு இதை நம்ம இப்போ ஊற வச்சுக்கலாம். இப்போது இந்த பருப்பு அரிசியெல்லாம் நான் 3 மணி நேரம் ஆயிடுச்சு ஊற வச்சு. பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இதிலே நான் ஒரு 6 வரமிளகாவை ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டாலும் போட்டுக்கலாம், இல்லை குறைச்சாலும் குறைச்சிக்கோங்க. இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இந்த மிளகாவெல்லாம் நம்ம இதில் போட்டுடலாம். இதிலே நம்ம 2 இன்ச்சு இஞ்சி இது மாதிரி கட் பண்ணி இதையும் இதில் போட்டுடலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ இந்த பருப்பை நம்ம இதிலே போட்டுக்கலாம். நான் இது கொஞ்சமாக இருக்கிறதால மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கிறேன். அதிகமாக இருந்தால் நீங்கள் கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை நம்ம கொஞ்சம் நல்லா குறப்பாக அரைச்சிட்டு வந்துடணும். நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த மாவை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், குறன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கிளக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுட்டு இதில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இது கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சிடுச்சு. இதிலே கறிவேப்பிலை போட்டுக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் அதையும் இதில் போட்டுக்கலாம். இப்போ இது கொஞ்சம் பாதி அளவுக்கு வதக்கினா போதும், அதிகமாக வதக்க தேவையில்லை. இப்போ இந்த வெங்காயம் வதங்கிடுச்சு. இதை எடுத்து நம்ம இந்த மாவில் கொட்டிக்கலாம். அவ்வளோதான். இதை இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ இதிலே 3 டேபிள் ஸ்பூன் நம்ம தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். இதிலே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம்.
இப்போ இதை நல்லா கலக்கி வச்சுட்டு நம்ம தோசை ஊற்றலாம். இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு தோசை கல் வச்சுட்டு இப்போ இந்த மாவை நம்ம தாளித்து நல்லா கலக்கி வச்சுருக்கோம். இந்த மாவு வந்து நம்ம தோசை ஊற்றிடலாம். ரொம்பவும் நம்ம இதை மெலிசாக ஆக்க முடியாது. திட்டமாக அப்படியே நல்லா நம்ம அப்படியே தேய்ச்சி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு தேய்ச்சி விட்டால் போதும். இப்போ வந்து நம்ம நல்லா இதில் எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் சுற்றி நல்லா எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு தீ திட்டமாக போட்டு நம்ம இந்த தோசை சுடணும். இப்போ இது நல்லா வேகட்டும். இதுக்கு வந்து நம்ம சைட் டிஷ்ஷாக வந்து கார சட்னி வச்சுக்கலாம், இல்லாட்டினா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். அப்படியே கூட சாப்பிட்லாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம் இந்த தோசையை. பாருங்கள், நல்லா முறுமுறுன்னு வந்திருக்கு. திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் நல்லா எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். நல்ல ஒரு ஹெல்த்தியான தோசை, பருப்பெல்லாம் போட்டு நம்ம நல்லா செஞ்சுருக்கோம். இது போல் அடிக்கடிக்கு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ நல்லா 2 பக்கம் வெந்துடுச்சு, எடுத்துடலாம் இந்த தோசையை. பாருங்கள், இப்போ இன்னும் ஒரு தோசை ஊற்றிக்கலாம். இப்போ இதிலே நம்ம நல்லா எண்ணெய் விட்டுடலாம். இதில் நம்ம நல்லா தேங்காயெல்லாம் துருவி போட்டுக்கிட்டால நல்லா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதையும் நல்லா திருப்பி போட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ இது நல்லா 2 பக்கமும் சிவந்த உடனே நம்ம எடுத்துடலாம். இப்போ இதுவும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இது போல் நல்லா நீங்கள் அடை தோசை செஞ்சு பாருங்கள். ரொம்ப அருமையான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.